நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அது போகட்டும். நீதான் உங்க மகன்னு பார்வதி அம்மாக்கு தெரியாதுல்ல? என் வீட்டுக்கார தண்டனை முடிஞ்சு வரட்டும், நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். என் வீட்டுக்கார் நிரபராதிங்கிறதையும் அவர் தப்பு பண்ணலன்றதையும் எல்லாத்தையுமே நான் சொல்லி புரிய வைப்பேன். அதுக்காக நான் எவ்வளவு வேணா கஷ்டப்படுவேன்ப்பா. நிறைய பேர் அதுக்கு தடையா வருவாங்க. குருப் அங்கிள், அபிராமி, சுபத்ரா அத்தை, இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. அது மட்டும் இல்லாம நான் அவங்களோட எதிரியாச்சே. அவங்களோட விருப்பு வெறுப்பெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லையே. அம்மாவோட தப்பான எண்ணத்தை நான் போக்கணும். என் வீட்டுக்காரர் என் கூட இருப்பாரு. இதுக்குதான் எனக்கு கோவம் வருது. எதுக்காக எல்லாத்தையும் நம்ம தள்ளி தள்ளி போடணும்? நீ தான் பார்வதி அம்மாவோட பொண்ணுன்னு நான் உங்ககிட்ட சொல்லி எத்தனை நாள் ஆச்சு? ஜேபி உன்னோட அப்பான்னு தெரிஞ்சு எத்தனை நாள் ஆச்சு? இப்படி நீ மறைச்சிக்கிட்டே இருக்கிறதுனால பிரச்சனை தவிர வேற ஏதாவது உனக்கு நல்லது நடந்துச்சா? எனக்கு ஏத்த மாதிரி எந்த வாய்ப்பும் வரலையேப்பா. வாய்ப்பு வர்றதுக்காக நீ காத்துட்டு இருக்கியா என்ன? இந்த தேதியில இந்த நேரத்துல எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு யாராவது சொல்லியிருக்காங்களா என்ன? அம்பாட்டு பார்வதி அம்மாவுக்கும் ஜேபிக்கும் பிறந்த பொண்ணுதான் இந்துன்னு நாம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்னா இன்னைக்கு நீ அனுபவிச்சுட்டு இருக்க இந்த கஷ்டமே உனக்கு வந்திருக்காது. இப்ப நான் உங்களோட பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. அது பாசம்மா, அது அப்பாவுக்கு தெரியும். ஆனா அது வந்துமா நம்ம சமூகம் எப்படிப்பட்டவங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். யாரோட கேர் ஆஃப்ல இருக்காங்கன்னு கூட பார்க்கும். நீ என் மேல வச்சிருக்கிற பாசத்தை உன் மனசுலயே வச்சுக்க. இருந்தாலும் நீ உண்மையிலேயே யாருன்னு எல்லாருக்கும் தெரியணும். பக்கத்து வீட்டில் தானே நீங்க தங்கிட்டு இருக்கீங்க. உன் பெத்த அம்மா கிட்ட பாசத்தை காட்டுறதுக்கு உனக்கு வாய்ப்பு இருக்கா என்ன? ஒருவேளை அவங்க வந்தாங்கன்னா நீ போய் ஒளிஞ்சுக்குவ. அதுக்கு அவசியம் இருக்கா என்ன? இப்ப எல்லா உண்மையும் பார்வதி அம்மாவுக்கு தெரிஞ்சிருந்தா கண்மணியை நீ தைரியமா உன் கூடயே வச்சிருக்கலாம். இத பாருமா, நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன். அதுக்கு மட்டும் பதில் சொன்னா போதும். கேட்கட்டுமா? ஒரு மகள்ங்கிற நிலைமையில நீ பதில் சொல்லணும். நீங்க கேளுங்கப்பா. நான் எப்பயுமே உனக்கு ஆதரவா தான் பேசுவேன். ஒரு பிரச்சனைன்னு வந்தா ஓடி ஓடி வருவேன். உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் நான் கூடவே இருப்பேன். அதெல்லாம் சரிதான். ஆனா என்னுடைய இடத்துல ஒரு அம்மா இருந்திருந்தா, உன்னை பெத்த அம்மா உன்னை ஆதரவா பிடிக்கிறதும் அவங்க ஆசையா உன்னை தடவி கொடுக்கறதும், அவங்க கூடவே அன்பா இருக்கும்போது ஒரு சந்தோஷம் வருமே, அதுக்கு எல்லையே இல்லம்மா. அதை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு அப்பாவை என்னால முடியாதுமா. அம்மாவால தான், ஒரு அம்மாவால மட்டும்தான் இதெல்லாம் முடியும். மகளுக்கு மட்டும் இல்ல, மகளை இழந்து வாடுற அம்மாவும் கூட. அப்பதான் நான் சொன்னதுக்கான அர்த்தம் உனக்கு நல்லாவே புரியும். உன் பக்கத்திலே இருக்கிற அம்மாவுக்கு நீயும் உனக்கு அம்மாவும் இல்லாம போனது எதனால? அம்பாட்டு வீட்டுக்கு போக தயங்கினல்ல, இது ஹாஸ்பிட்டல். இங்க வச்சு நீ அவங்கள தயங்கி பார்க்க கூடாது. நாம இப்பயே போய் பார்வதி அம்மா பார்க்கலாம். அது அப்பா, பார்வதி அம்மா அருணை இங்க வச்சு பார்த்துட்டாங்க. அருண் தான் ஜேபியை கொண்டான்னு சொல்லி அவங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிறத நம்ம புரிய வைப்போம். நாம எந்த பொய்யும் சொல்ல வேண்டாம், இல்லாததையும் சொல்ல வேண்டாம். வா அப்பா. ஏய், இதுக்கப்புறம் எந்த ரகசியத்தையும் பத்திரமா வச்சுக்க வேண்டாம். இப்பவே பார்வதி அம்மாவை பார்க்கலாம். எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லிடலாம். என் கூட வா. வா. என்ன? இல்ல சிஸ்டர், இங்க இருந்தாங்களே பார்வதி அம்மான்னு, அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்க. போயிட்டாங்களா? பார்வதி அம்மா தானே? ஆமா. அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு.
தடை. அம்மாக்கு இப்ப தெரியக்கூடாதுன்னு விதி இருக்கு. எப்பவும் நமக்கு இதான அனுபவம். இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்கு. அது இப்பதான்ப்பா ஞாபகம் வருது. நான் தான் பொண்ணுன்னு தெரிஞ்சா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. நடந்து முடிஞ்ச பல விஷயங்களை ரிமைண்ட் பண்ணணும். என் வீட்டுக்காரர் பாப்பாங்க. அதுக்கப்புறம் கண்மணி எங்களோட பொண்ணு இல்லைன்னோ அம்மாவோட வளர்ப்பு மகன்னோ என் வீட்டுக்காருக்கு தெரிஞ்சிடும். உண்மைதாம்மா. அதை பத்தி நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை பாரு. எதுக்குமே டைம் வரலங்கிறது தான் உண்மை. கட்டில இப்ப நான் விரிச்சு போட்டுறேன். அதுக்கப்புறமா நீங்க 2 பேரும் உள்ள போனா போதும். ஒரு நிமிஷம். அதெல்லாம் நீங்க அப்புறமா பாத்துக்கலாம்ல. இதை நான் ஏற்கனவே யோசிச்சிருந்தாம்மா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்த உடனே வீடு முழுக்க கூட்டணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்கான நேரம் தான் எனக்கு கிடைக்கல. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சாயங்காலத்துக்கு அப்புறம் இந்த ரூமை நான் தொடச்சி விட்டுறேம்மா. தூசியா இருக்கு. நான் போய் உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேம்மா. இல்ல காப்பி வேணுமா? எதுவா இருந்தாலும் ஓகே. அது உங்களோட விருப்பம்தான். என்னது இது? ஐயோ, ஏதோ பத்திரம் மாதிரி இருக்கே. என்ன சொல்றீங்க நீங்க? பாரு, ஏதோ எழுதி இருக்கு. இத நான் என்னோட செல்ஃப்ல தானே வச்சிருந்தேன். அப்படி இருக்கும்போது எப்படி இது கீழே வந்திருக்கும்? ஐயோ அம்மா, நம்ம இல்லாத நேரத்துல திருடுங்க யாராவது வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரோசம்மா, அம்மா நீ அலமாரியை திறந்து பாரு. சாவி வச்ச இடத்துல தான் இருக்கு. யாரும் திறந்து பார்த்த மாதிரி தெரியல. பத்திரம் எல்லாம் உள்ளதானே இருக்கு. எல்லாமே இருக்கு. ஆனா இதுக்குள்ள வச்சிருந்த பத்திரம் தான் கீழே விழுந்து கிடக்குது. அது எப்படி விழுந்திருக்கும்? அதாம்மா நானும் யோசனை பண்றேன். யாருமே எடுக்காம கீழே விழாதுல்ல. நாம ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் குரூப் சாரும் அபிராமியும் வந்தாங்கல்ல, உன்னோட போனையும் பணத்தையும் எடுக்கிறதுக்காக. ஆனா அவங்க எதுக்காக இதெல்லாம் திறந்து பார்க்க போறாங்க? வேற யாரும் இங்க வந்த மாதிரியும் தெரியல. கடவுளோட புண்ணியத்துல எந்த கெட்டதும் நடக்கல. ஆனா இது எப்படி? கண்மணி எங்க? கண்மணி, கண்மணி, செல்லம், இங்க உட்காந்துட்டு இருக்கீங்களா? என்னாச்சு? என்னடா யோசிச்சுட்டு இருக்கீங்க? பாவம் அங்கிள். எந்த அங்கிள்? ஹாஸ்பிட்டல்ல நான் பார்த்தல. நாம அந்த அங்கிளை பார்க்க போலாமா? நாம அங்க போலாமா? நீ பக்கத்துல இல்லைனாலும் குழந்தை சாப்பிட்டுருவாள்ல. அப்பா இருக்காருல்ல, அவ ஏதாவது அழுதா அப்பா பாத்துப்பாரு. அப்புறம் சேச்சியம்மா இருக்காங்கல்ல. மாமா உன்னை சின்ன வயசுல எப்படி வளர்த்தாரோ அதே மாதிரி இப்ப நம்ம குழந்தையும் வளர்க்கறாரு, அப்படிதானே? ஆமா. அவ ரொம்ப வருத்தப்பட்டான்னு நான் நினைக்கிறேன். அடிக்கடி நீ பொண்ண வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்க கூடாது. நீ போகும்போது கூட்டிட்டு போயிருக்கலாம்ல.
என்னங்க? என்ன ஏதாவது பிரச்சனையா? ஆ, ஆ, குழந்தைக்கு காய்ச்சல் இன்னும் சரியாகலைங்க. ஹாஸ்பிட்டல்ல பல வியாதிக்காரங்க வந்துட்டு போறாங்க. அதனால ரொம்ப நேரம் அவ இங்க இருக்க வேண்டான்னு தான் நினைச்சேன். சிஸ்டரும் சொன்னாங்க. அதனால தான். என்னாச்சுங்க? ஒன்றும் இல்லை இந்தோ. நான் இங்கிருந்து போகிற வரைக்கும் என் மக கூட இருக்கணும்னு ஆசையில தான் சொன்னேன். இப்போ எப்படி இருக்கு? இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை டாக்டர். படுங்க. ஃபீவர் இருக்கா? இல்லை டாக்டர். வலி ஏதாவது? இல்லை டாக்டர். அப்புறம் என்ன, டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். Now you are all right. அதனால நீங்க காலையிலே இங்க இருந்து கிளம்பலாம். என்ன கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை? டிஸ்சார்ஜ் பண்ண வேண்டாமா? இந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப பிடிச்சு போச்சு போல. அது ஒன்றும் இல்லை டாக்டர். நான் இங்கிருந்து வீட்டுக்கு போக போறதில்ல டாக்டர். புரியுதுப்பா. ஒரு 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்க போனா உங்களுக்கு ஓகேவா? ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு. இங்க பெட்டு காலியா இல்லை. ஆனா பேஷண்ட்ஸ் அதிகமா வராங்க. அது மட்டும் இல்லாம உங்க வியாதி குணமாயிடுச்சு. ஸோ நீங்க காலையில போகலாம். நான் மெடிசன் எழுதி தரேன். அப்புறம் நீங்கள் டென்ஷன் ஆகிற விஷயம் எதையும் யோசிக்காதீங்க. ஜெயிலில் இருக்கமேன்னு கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லையா? ஸோ டேக் கேர். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டாக்டர். என்னங்க? வியாதி ரொம்ப பெருசா வந்திருக்கணும். அப்பதான் நான் இங்கேயே இருந்திருக்க முடியும். ஆனா இப்போ நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகணும். இந்து, நான் என் பொண்ணை பார்க்கணும். கடவுளே, இந்த நேரத்துல நான் எப்படி கண்மணியை கூட்டிட்டு வருவேன்? இந்து, நீ உன் அப்பா கால் பண்ண. கண்மணி இங்க கூட்டிட்டு வர சொல்ல. அண்ணா இப்ப இருட்டாயிடுச்சு. அதுக்கு என்ன, ஆட்டோ பிடிச்சி வரலாம்ல? அதனால இல்ல. சாயங்காலம் வரும்போது தான் அவளுக்கு காய்ச்சல் வருது. அது கூட சளியும் இருந்துச்சுன்னா காய்ச்சல் இன்னும் அதிகமாகும். அது மட்டும் இல்ல, பொண்ணு இங்க வந்தா கண்டிப்பா பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை? உங்க உடம்பு சரியானதுனால நீங்க வீட்டுக்கு வருவீங்கன்னு தானே பொண்ணு நினைப்பா. ஆனா அப்படி நடக்காதுல்ல. நீங்க ஜெயிலுக்கு தான் போறீங்கன்னு கண்மணி கிட்ட சொல்ல முடியாதே. அவ வருத்தப்படுவா. இதுக்கப்புறம் கண்டிப்பா கேட்பாள்ல, அப்பா எங்க என்ன, அப்பா என்ன சொல்ல போற? அது நான் அவகிட்ட பொறுமையா ஏதாவது சொல்லிக்கிறேன். அவ இங்க வந்து உங்களை பார்க்காம இருக்கிறது தாங்க ரொம்ப நல்லது. அப்படின்னா நீ ஒரு வேலை பண்ண. பொண்ணுகிட்ட நான் கண்டிப்பா பேசணும். போன்ல பேசலாம்ல? போன்? இந்து, நீ உன் அப்பா கால் பண்ண. அப்புறம் போனை கண்மணி கையில கொடுக்க சொல்ல. அப்பா இந்த நேரத்துல வீட்ல இருப்பாருன்னு தெரியல. எதுக்கும் கால் பண்ணி பாரு. என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? நீ போன் எடுத்து கொடு, நான் கால் பண்றேன். நானே பண்றேன்.
இப்ப என்ன பண்றது? கண்மணி அப்பா கூட இல்லைன்னு நான் எப்படி கிருஷ்ணா இவர்கிட்ட சொல்றது? சில சமயம் லைன் போகாது, நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கும். பாட்டியம்மா, இதோ வரேம்மா. யாருன்னு தெரியலையே. ஹலோ. அப்பா, நான் தான் இந்து. ஹாஸ்பிட்டல்ல இருந்து இந்து தான்ப்பா பேசுறேன். ஐயோ பாப்பா, நம்பர் மாறி போச்சு. நான் ரோசி அக்கா பேசுறேன். எனக்கு தெரியுதுப்பா. உனக்கு என்னாச்சு? நான் பேசுறது உனக்கு கேட்கலையா என்ன? அம்மா, இது என்னோட நம்பரு. நான் ரோசி அம்மா பேசுறேன். கேக்குது, எனக்கு நல்லாவே தெரியுது. ஒரு விஷயம் சொல்லதான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஐயோ, நீ மறுபடியும் அதேதாம்மா சொல்லிட்டு இருக்க. அப்பா, அது வந்து என் வீட்டுக்காரு குழந்தைகிட்ட ஏதோ பேசணுமா? யாரு? என் வீட்டுக்காரு தான். கண்மணி கிட்ட ஏதோ பேசணுமா? அதுக்கு தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஓ, அப்படியா? இப்ப புரிஞ்சு போச்சு. நீங்க குழந்தைகிட்ட போனை கொடுத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் பேசுவாங்கல்ல. எனக்கு நீ சொல்ல வர்றது புரியுதுமா. ஆமா, அங்க என்னம்மா நடக்குது? இவரை நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்றாங்க. பொண்ணை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஐயோ பாப்பா. அதனால கண்மணி கிட்ட போன்ல பேசுங்கன்னு நான் தான் அவர்கிட்ட சொன்னேன். அதுக்கு தான் நான் கால் பண்ணேன். பாப்பா இருக்காளா? இருக்கா இருக்கா. அங்க வேற யார் இருக்காங்க? இங்க யாரும் இல்ல. அப்படின்னா போனை குழந்தைகிட்ட கொடுங்க. டவர் சரியா கிடைக்க மாட்டேங்குது. நீ பேசுனது அவளுக்கு கேக்குதா? இப்ப கேக்குது. ஹலோ பாப்பா, பாரு, ஹாஸ்பிட்டல் ஆனி ஆண்டி கூட ஒரு அங்கிள் இருந்தாருல்ல. அந்த அங்கிள் உன்கிட்ட ஏதோ பேசணுமா. இந்தா, சீக்கிரமா என்கிட்ட கூட, சார்ஜ் தீர போகுது. ஹலோ கண்மணி. ஹாய் கண்மணி. நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து போறீங்கன்னு அவகிட்ட சொல்லாதீங்க. அவ வருத்தப்படுவா. நீ என்னம்மா பண்ணிட்டு இருக்க? நான் படம் வரைஞ்சிட்டு இருக்கேன். அப்படியா? என்ன படம் வரையற? பொம்மை படம். அப்படியா? உனக்கு வரைய பிடிக்குமா? ப்ரஷும் கலரும் டிராயிங் புக்கெல்லாம் வாங்கி தரேன். நீ என்னம்மா சாப்பிட்ட? ஓட்ஸ், பால் குடிச்சேன். ஓ குட். யார் உனக்கு இதெல்லாம் கொடுத்தது? அப்புறம் அது இருக்குல்ல. சொல்லுமா. எனக்கு நானே போட்டு சாப்பிட்டுக்கிட்டேனே. ஆஹா, அட புத்திசாலியா இருக்கே. ஏய், இங்க பாரு, பால் அவளே எடுத்து குடிச்சுக்கிட்டாளாம். எதுக்கு நீங்க கால் பண்ணீங்க? கண்மணி கிட்ட பேசணும்னு தோணுச்சுமா, அதான் கால் பண்ணேன். ஓ, சார்ஜ் தீர போதுமா. கீன்னு சத்தம் கேக்குது பாரு. எனக்கு கேட்கலையே. எனக்கு கேட்டுச்சு. போனை என்கிட்ட குடுமா. ஹலோ கண்மணி. போன்ல சார்ஜ் இல்ல. நான் அப்புறமா கால் பண்றேன். ஹலோ கண்மணி. ஹலோ. ஐயோ, இப்போ போன் ஆஃப் ஆயிடும். கண்மணி. ஹலோ.
சுத்தம் ஃபோன்ல சார்ஜ் இல்லாமல் போயிடுச்சு. போனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்துமா கேம் விளையாடிட்டு இருந்தோம். ஓ, என்ன ரோசம்மா, நீங்க கூட போன்ல கேம் எல்லாம் விளையாடுறீங்களா? ஆஹா, அழகா வரைஞ்சிருக்கீங்க. என் பொண்ணுகிட்ட நான் இன்னும் பேசணும்னு நினைக்கிறேன். இனிமே நீ ஜெயிலுக்கு என்னை பார்க்க வரும்போது கண்மணியை கூட்டிட்டு வர வேண்டாம். அப்பா வேலைக்கு போயிட்டாருன்னு சொன்னா போதும். அது அப்படியே இருக்கட்டுமா? அருண் டிஸ்சார்ஜ் ஆகி ஆஸ்பத்திரியிலேருந்து கிளம்பி போயிட்டாரு. ஆனால் நம்ம பிரச்சனைகள் இன்னும் முடியவே இல்லைம்மா. அவருக்கு உடம்பு சரியில்லைனாலும் கொஞ்ச நாளைக்கு அவர் கூட இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் டென்ஷனாக தான் இருந்தேன். பொண்ணை பார்க்கணும்னு அவர் எப்ப கேட்டாரோ அப்ப ஆரம்பிச்ச டென்ஷன். இப்போதைக்கு கண்மணியை வச்சு அந்த பிரச்சனையை மேனேஜ் பண்ணாலும் நாளைக்கு அதனால என்னென்ன பிரச்சனை வரும்னு சத்தியமா தெரியல. இதுக்கப்புறம் அவர் மனசுல எப்பவும் கண்மணி தானே எங்க பொண்ணா இருப்பா. இது நமக்கு இருக்க மிகப்பெரிய சோதனை. நம்ம ஒவ்வொரு சோதனையில போய் மாட்டிக்கிட்டாலும் கடைசி நிமிஷத்துல அதுல இருந்து எப்படியோ நம்ம நல்லபடியா தப்பிச்சுதாம வந்துகிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் எங்க அம்மாக்கு நான் தான் அவங்க பொண்ணுன்னு தெரியல, இன்னொரு பக்கம் கண்மணி தான் எங்க பொண்ணுன்னு தப்பா புரிஞ்சிட்டு இருக்க என் வீட்டுக்காரு. யோசனை பண்ணி பார்த்தா தலைவலியா தான் இருக்கு. நீ தான் உங்க பொண்ணுன்னு பார்வதி அம்மாவுக்கு தெரிய வரும்போது நிறைய பிரச்சனைகள் கண்டிப்பா வரும். இருந்தாலும் அதை சமாளிச்சிடலான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதே சமயம் கண்மணி உங்க பொண்ணு இல்லைன்னு அருணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும்னு என்னால கண்டிப்பா சொல்லவே முடியாது. இப்ப இருக்க சூழ்நிலையில அவர்கிட்ட அதை பத்தி சொல்லவும் முடியாது. என் வீட்டுக்காருக்கு நான் அவர் பக்கத்துல இருந்ததை விட கண்மணி அவர்கிட்ட பேசினதுதான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அருண் தண்டனை முடிஞ்சு திரும்ப வரும்போது ஆஸ்பத்திரியில போய் சொன்ன மாதிரி மறுபடி சொல்ல முடியாதுல்ல. கண்மணி அம்பாட்டு வளர்ப்ப மகள்னு தெரிஞ்சிடும். இருந்தாலும் இன்னும் டைம் இருக்குன்னு நிம்மதியா இருக்கலாம். பிரச்சனை வரதான் செய்யும். அதாவது என்னதான் பெரிய சூறாவளி காத்து வீசினாலும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது அடங்கிரும். அது அப்படிதான். அந்த சூறாவளி வீசும்போது அந்த நேரத்துல அது எல்லாத்தையும் உடைச்சிட்டு போயிடும். அப்ப என்ன பண்றது? பரிகாரம் அப்படின்னு கேட்டா என்னன்னு சொல்ல முடியும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.